தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம். இது புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூற்று காரணம், அதாவது கூற்று ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1922 மட்டும் மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வு வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மற்ற சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்குங்க. 12th புக்கில் பார்த்தீங்கன்னா இது 12th புக் தான். 12th புக்கில் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா வந்து நிகழ்ச்சி அந்த போராட்டம் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனோட வச்சு எரிச்சிட்டாங்க. அதனால் என்ன செஞ்சாருன்னா காந்தி என்னதுன்னா நிகழ்வை எடுத்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார். இது கரெக்டாக அந்த லைன் வந்துச்சு. இதுக்கு அடுத்த லைன் பாருங்கள். இதுக்கு அடுத்த லைன் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது இங்கே தான் வந்திருக்கு. அதாவது இது ஒரு தந்திரமான முடிவு என்று கருதினா கைது செய்யப்பட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனை காந்தியடிகள் பற்றி ஜவஹர்லால் நேருவும் சுந்தரபோஸும் கடுமையான விமர்சனம் செய்தனர். இப்படி ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்தது. அதாவது என்ன செய்யறாங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க, மற்ற எதுவும் செய்யல. ஓகேங்களா, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்று கருதினார். அப்போ இது வந்து தவறான கூற்று. ஓகேங்களா, கூற்று ஏ ரைட்டு, ஆர் தவறு. ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.